بسم الله الرحمن الرحيم بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. அடுத்த ஹதீஸ் சலாத்துல் ஜமாஅ, ஜமாஅத்து தொழுகை சம்பந்தமான ஹதீஸ். அன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال صلاة الجماعة أفضل من صلاة الفذ ب27 درجة. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் அனைவரும் அறிந்த ஹதீஸ், ஜமாஅத்துடைய தொழுகையுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஹதீஸ். சலாத்துல் ஜமாஅ, ஜமாஅத்துடன் தொழக்கூடிய தொழுகை, அஃதலு மின் சலாத்தில் ஃபத்தி. ஃபத் என்றால் ஃபர்த், தனியாக தொழக்கூடிய தொழுகை. ஒருவர் தனியாக அவருடைய வீட்டிலேயோ அல்லது கடையிலேயோ அவருடைய தொழில் செய்யக்கூடிய இடத்திலேயோ தொழக்கூடிய, தனியாக தொழக்கூடிய தொழுகையை விட ஒருவர் ஜமாத்தாக தொழக்கூடிய தொழுகை ب27 درجة, 27 மடங்கு, 27 நன்மை அல்ல, 27 மடங்கு அதிகம். இப்போ ஒரு தனியாக தொழுதால் அவருக்கு எப்படி நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை விட 27 மடங்கு நன்மைகள் அவருக்கு அதிகமாக கிடைக்கும். அடுத்த ஹதீஸ், அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم صلاة الرجل في الجماعة تضعف على صلاته في بيته وفي سوقه 25 ضعفا. ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டிலோ பைத்திஹி அவு ஃபி சூக்கிஹி அல்லது கடையிலோ தொழக்கூடிய தொழுகையை விட ஒரு மனிதன் ஜமாத்தாக தொழக்கூடிய தொழுகை 25 மடங்கு திஃப், அதுவும் அப்படியே தான் வந்திருக்கின்றது. 25 மடங்கு, இங்கே 25, அங்கே 27, 25 மடங்கு என்ன அதிகரிக்கப்படும். வதாலிக்க, அது ஏன் என்று சொன்னால், அன்னஹு இதா தவல்லஅ ஃபஹ்ஸனல் வுதுஅ, அவன் தொழுகைக்காக வேண்டி வுது செய்து அதை பரிபூரணமாக சிறப்பாக அந்த உதுவை செய்து முடித்தால், சும்ம ஹரஜ இலல் மஸ்ஜிதி லா யுஹ்ரிஜுஹு இல்லா ஸலா, பின்னர் தொழுகைக்காக வேண்டி வெளிக்கிளம்பி செல்கின்றான் மஸ்ஜிதுக்கு, பள்ளிவாயலுக்கு அவன் விலக்கியம்பி செல்கின்றான். அவனை பள்ளிவாயலுக்கு வெளியே கிளப்பியது தொழுகையை தவிர வேறொன்றும் கிடையாது. தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாயலுக்கு வெளியே அவன் வெளியேறி செல்கின்றான். லம் யஹுத் ஹுத்வத்தன் இல்லா ருஃபிஅத் லஹு பிஹா தரஜா, அவன் பள்ளிவாயலுக்கு வெளியேறி செல்லும் பொழுது அவன் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அவனுக்கு ஒரு படித்தரம் உயர்த்தப்படும். அவனுடைய சிறப்பிலே, அவனுடைய சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய படித்தரங்கள் ஒன்று உயர்த்தப்படும். வஹுத்த அன்ஹு பிஹா ஹதிஆ, ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும். ஃபைதா ஸல்ல, அவன் அப்படியே வந்து தொழுதால், லம் தஸலில் மலாயிகத்து துஸல்லி அலைஹி மாதாம ஃபீ முஸல்லாஹு, மலக்குமார்கள் அவன் தொழுகைக்காக வேண்டி அவன் தொழக்கூடிய இடம் வந்து நின்று விட்டான்னு சொன்னால் இகாமத் சொல்லு வரைக்கும் இருப்பான். அவன் தொழுகைக்காக வேண்டி எடுத்துக்கொண்ட இடம் பள்ளியிலே, தொழுது விட்டதன் பின்னாலும் இருப்பான். தொழுகைக்காக வேண்டி அவன் எடுத்துக்கொண்ட இடம், இதுக்கு முஸல்லா என்று சொல்லப்படும். முஸல்லா என்றால் தொழக்கூடிய இடம். அவன் தொழக்கூடிய இடத்திலே அவன் இருக்கக்கூடிய நேரமெல்லாம் பள்ளி வாயிலே மலக்குமார்கள் அவனுக்காக வேண்டி ஸலவாத்து சொல்வார்கள். துஸல்லி அலைஹி மாதாம ஃபிஸ் ஸலா, மாதாம ஃபி முஸல்லாஹு, அந்த தொழக்கூடிய அவன் பள்ளியிலே தொழுவதற்காக வேண்டி எடுத்துக்கொண்ட இடத்திலே அவன் இருக்கும் காலமெல்லாம் அவனுக்கு, அதாவது பள்ளிக்கு வந்து வெளியே செல்லும் வரைக்கும் அவனுக்கு மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்லி கொண்டிருப்பார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி, அவர் என்ன சொல்வார்கள், இறைவா இவனுக்கு ஸலவாத்து சொல்லு. ஸலவாத் என்பது அல்லாஹ்வுடைய ஸலவாத். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு இடத்திலே சொல்லி இருக்கின்றான். என்ன, அல்லாஹ் தஆலா என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கின்றான். உலமாக்கள் அதற்கு என்ன செய்வார்கள், விளக்கம் சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை சொரிகின்றான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. அதே போன்று எங்களுக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தை சொரியுமாறு மலக்குமார்கள் துஆ கேட்பார்கள். மேலும் கேட்பார்கள், அல்லாஹும் யக்ஃபிர் லஹு, இறைவா இவனுக்கு பாவ மன்னிப்பு வழங்குவாயாக என்பதாக மலக்குமார்கள் துஆ கேட்பார்கள். அல்லாஹும் இர்ஹம்ஹு, இறைவா இவனுக்கு ரஹ்மத் செய்வாயாக என்பதாக கேட்பார்கள். வலா யஸாலு ஃபீ ஸலாத்தின் மன் ததர ஸலா, இன்னொரு அனுகூலம், அவன் பள்ளிக்கு வந்து
தொழுகையை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நேரமெல்லாம் அவன் தொழக்கூடியவனாக கருதப்படுவான். இதுதான் பள்ளிக்கு வாரத்துடைய சிறப்பு. எப்படி ஒது செய்துவிட்டு, இதை உலமாக்கள் சொல்வார்கள், நீங்கள் வீட்டிலேயே ஒழு செய்து விட்டு வாருங்கள். இந்த ஹதீஸை நீங்கள் டோட்டலி என்ன செய்கிறதுக்கு, ஃபாலோ பண்ணுறதுக்கு. வீட்டிலே ஒழு செஞ்சு விட்டு நன்றாக என்ன பரிபூர்ணமாக ஒதுவை எடுத்து விட்டு வந்தால், ஒவ்வொரு அப்படி இல்லாவிட்டாலும் சில ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது இந்த அனுகூலங்கள் கிடைக்கும். என்ன, ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு தரஜா உயர்த்தப்படும், ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு பாவம் மன்னிக்கப்படும். அவன் பள்ளி வாயிலுக்குள் வந்து அமர்ந்தால் அவன் வெளியே செல்லும் வரைக்கும் மலக்குமார்கள் அவனுக்கு ஸலவாத் சொல்வார்கள், இஸ்திக்ஃபார் செய்வார்கள், ரஹ்மத்தை கொண்டு துஆ பிரார்த்தனை செய்வார்கள். அவன் பள்ளியில் இருக்கக்கூடிய நேரமெல்லாம் அவன் தொழுது கொண்டே இருந்தவனாக கணிக்கப்படுவான். எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த சிறப்பு! இதனால்தான் இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அநேகமான அமல்களிலே கூட்டாக அமல் செய்வதை எங்களுக்கு, அதாவது ஃபர்துகளை பொறுத்தவரையிலே குறிப்பாக என்ன தொழுகை, ஹஜ்ஜி, அதே போன்று ஜக்காத்திலும் அதிகமான சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு கூட்டாக செய்யக்கூடிய இந்த முறையை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது, இந்த சமுதாய பிணைப்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டி. அதனால் தான் சொல்வார்கள், தொழுகையை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு நாளும் ஊரார்கள் சந்திக்கக்கூடிய, ஐவேளை சந்திக்கக்கூடிய என்ன மார்க்க ரீதியான சந்திப்பு. அப்போ இந்த ரூஹானியத்தான இந்த சந்திப்பு யாருக்கு கிடைக்கும் என்றால் பள்ளி வாயிலுக்குள் வரக்கூடியவர்களுக்கு தான் கிடைக்கும். இப்போ நாங்கள் சிலாக்கள் என்ன பள்ளி வாயில்கள் தொடர்ந்து வரக்கூடியவர்கள் என்ன, நாங்கள் பள்ளி வாயிலுக்குள் காணாவிட்டால் எங்களுக்கு விசாரிக்கப்படுகின்றது. ஏன், என்ன காரணம், அவருக்கு சுகீனமா அல்லது என்ன பயணம் சென்றாரா? அப்போ அந்த ஒரு சமுதாய பிணைப்பு இருக்கின்றது. அப்போ இதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது இந்த இபாதத்துகள் மூலமாக. இதனால் நாங்கள் இந்த ஸலாத்துல் ஜமா இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னாலும் நாங்கள் பல ஹதீஸ்களிலே நாங்கள் படிப்போம். ஜமாஅத்துக்கு நாங்கள் வந்து இந்த அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும்.